இது மக்கள் ஏன் அரசாங்கம் இதை கவனிக்கணும்? இதை கவனிக்க வேண்டிய வேலை என்ன? மாநில அரசுல இருக்கிற சில அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, இந்த பொருளை வாங்கி விற்கிறதுக்காக என்ன பண்றாங்க, 1.5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்கறாங்க. இப்போ இந்த அரசு எங்கேயுமே லஞ்சம் இருக்காது, நேரடியாக வாங்கினாங்க. இருந்தாலும் இதுலயே தொடர்ந்துன்றனால்தான் திமுக அரசுலையும் சரி, திமுக அரசுலையும் சரி, என்ன நடந்ததோ அதே தான் இந்த அரசுலையும் நடக்குது. வெஹிக்கிள் லொக்கேஷன் டிவைஸ் வந்து லாரிக்கு தேவையில்லை. லாரியில் வந்து வெறும் மெட்டீரியல் தான் போகுது. லாரிக்கு ஏற்கனவே ஜிபிஎஸ் கருவி வண்டி வாங்கும்போதே வந்துடுது. வண்டியை ஃபாலோ பண்ணுறோம். டிரைவர்கிட்ட செல்ஃபோன் இருக்குது. வண்டியில் போகிற மெட்டீரியலும் இன்சூர் பண்ணியிருக்கு. அப்போது வண்டியை வந்து இப்போ ஏற்கனவே ஒரு டோல்கேட்லேயே ட்ராக் பண்ணலாம் வண்டியை. இது இல்லாத இப்போ சேட்டலைட்டில் வேற வண்டியை ட்ராக் பண்ணுறாங்க. இவ்வளோ இருக்கும்போது வண்டியில் என்ன பொருள் போகுது அதை நாங்கள் பாதுகாக்கிறோம். நாங்கள் ப்ரைவேட்டு நாங்கள் பண்ணுறோம். இது மக்கள் ஏன் அரசாங்கம் இதை கவனிக்கணும்? இதை கவனிக்க வேண்டிய வேலை என்ன? ஏதோ கேமரா போட்டு விபத்து நடக்கிறத தடுக்கலாம். அதுவும் கேமரா இப்போ எங்கே பாரு எல்லா ஹைவேலையும் இருக்குது. ஆகவே இந்த கமர்ஷியல் வெஹிக்கிளில் இது பொறுத்ததுனால இதுக்கு ஒரு ஜியோ போட்டு ஒரு 4000 ரூபா பொருள், 3500 பொருள் 18,000 விற்க சொல்லி ஒரு 14 பேரை நியமித்து இதை கலெக்ஷன் பண்ணதுக்கு தான் இருந்தது. ஏற்கனவே கனிமவளத்துறையில் ஜிபிஎஸ் போட சொல்லி கோர்ட் உத்தரவு இருக்குது. ஏப்ரல் 1லேருந்து போடணும். அவங்களும் போடலை. ஆகவே எங்களுக்கு இந்த நேஷ்னல் பர்மிட் வண்டியோ பொருள் போக்குவரத்து வண்டிக்கு தேவையில்லை. இது விஷயமா நாங்கள் கமிஷனர் சந்தித்து கடந்த கமிஷனர் கேட்கும்போது, உங்கள் டிரைவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் அவர் அந்த பட்டனை யூஸ் பண்ண சொன்னால், டிரைவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் பிரேக் அடிச்சா போதும், என்ன வண்டியை காப்பாற்றலாம். அவர் எதுக்கு பட்டனை போடணும்? மக்களுக்காக தான். இப்போது பேசஞ்சருக்கு ஒரு ஆபத்து, ரேப் பண்ணுறாங்க, பஸ்ஸில் கூலிங் கிளாஸ் இருக்குது, அதுக்காக வந்த ஒரு பட்டனை எதுக்கு லாரிக்கு தரீங்க? இது தேவையில்லைன்னு தான் எங்களுடைய கோரிக்கை. இதை தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். மீறி இந்த கடந்த 5 ஆண்டுகளாக அரசுடைய ப்ரெஷரில் இருந்தது. இப்போ இந்த அரசு எங்கேயுமே லஞ்சம் இருக்காது, நேரடியாக வாங்கினாங்க. இருந்தாலும் இதுலேயே தொடர்ந்துன்றனால்தான் நாங்களும் ஸ்டிக்கர் அசோசியேஷனோ வியாபாரிகளும் சேர்ந்து வந்து இதை எதிர்க்கிறோம். அமைச்சருக்கு தெரியும், ஏற்கனவே எங்கள் மாநில லாரி சங்கம் சொல்லியிருக்கோம். இன்றைக்கி தான் அந்த அசோசியேஷன், இப்போ நாங்கள் லாரி ஓனர் சொல்லுறதோட அதை விற்பனை பண்ணுற அசோசியேஷனே வந்து சொன்ன உடனே எவிடன்ஸோட கொடுத்த உடனே உடனடியாக தடுத்து நிறுத்துறது. ஏன்னா பழைய அதிகாரிகள் அதையே நடைமுறைப்படுத்துகிறாங்க. இவர் வந்து இன்றைக்கி டீட்டெயிலாக ஒரு 10 நிமிஷம் தனியாக எல்லோரையும் அமைச்சிட்டு பேசுகிறாங்க. கொடுத்துருக்கோம். மேலும் உங்களை சந்தித்து இது மக்களுக்கும் தெரியணுன்றதுக்காக தான் இதை தெரியப்படும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இது டிரான்ஸ்போர்ட்டில் இன்னொரு லாபி ஒன்று நடக்குது. என்னென்னா, வாகன புகை பரிசோதனை. இதுக்கு வந்து இதோட கருவி உள்ள அப்ரூவல் பண்ணுறதுக்கு 5000 ரூபா தான் ஃபீஸ் கட்டணும். அந்த 5000 ரூபாய்க்கு இவங்க 1.5 லட்ச ரூபா கமிஷன் கேட்குறாங்க. 1.5 லட்ச ரூபாய் இருந்தால் மட்டும்தான் இதை அப்ரூவல் கொடுப்பாங்க. அப்போ இதெல்லாம் எதுக்குன்னா, இவங்க ஒரு செட்டப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு இத்தனை மீட்டர் வந்து வண்டி இருக்கணும், இது உள்ள பார்க் பண்ணி தான் இதை வந்து பொல்யூஷன் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாஸ்தவம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது எதுவுமே வந்து இவங்க லாரிக்கு எஃப்சி பண்ணுறாங்க. எஃப்சி பண்ணுறதுக்கு 2500 ரூபா ஃபீஸ் வாங்குறாங்க. அப்போ இவங்களுக்கு எங்கே பார்க்கிங் இருக்குது, இடம் இருக்குது? ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு பார்க்கிங் இடம் இருக்கா? எதுவுமே பார்க்கிங் இடமே இல்லை. அப்போ பார்க்கிங் இல்லாத இடத்துல ரோட்டில் போட்டு இவங்க பண்ணுறதுக்கு எஃப்சி ஃபீஸ் வாங்குறாங்க. ஓகே, நாங்கள் அதுக்குள்ளே மறுக்கலை. அப்போது அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே வாட்ஸ்அப்பில் தான் வந்து இந்த பொல்யூஷனை எடுக்கிறாங்க. எதுக்கு இந்த மாசு கட்டுப்பாடு வாரியம்னு ஒன்று இருக்குது. எதுக்காக இருக்குன்னா, இதெல்லாம் தரவாக வச்சு மிஷின்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு ஒரு வாரியம் அமைச்சு இவங்களுக்கு வந்து ஆய்வு பண்ணி தான் இவங்களை வாரியம் அமைச்சு எல்லாத்தையும் உள்ளே அனுப்ப பண்ணுறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வாட்ஸ்அப்பில் வண்டியோட புகைப்படத்தை ஃபோட்டோ எடுத்து, எஃப்சிக்கு வர வண்டிங்களை ஃபோட்டோ எடுத்து அதன் வாயிலாக அங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மாசு கட்டுப்பாடு சான்றிதழ் அதில் வருது. இந்த அரசுடைய எல்லாமே வந்து திட்டம் வந்து மத்திய அரசுடைய. மாநில அரசுல இருக்கிற சில அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து இந்த பொருளை வாங்கி விற்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, 1.5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்குறாங்க. இது முற்றிலுமா தவிர்க்கப்படணும். இந்த கடந்த அரசுலையும் இந்த அரசுலையும் இருக்குது. ஆமாம், இப்போயும் இருக்குது. 3 பொல்யூஷன் சென்டர் இப்போ அப்ரூவல் வாங்கினாங்க, கிடச்சி. அவங்களும் அதே மாதிரி தான் 1 லட்சத்துலேருந்து 1.25 லட்சம் வரைக்கும் கொடுத்து 1.5 லட்சம் வரைக்கும் கொடுத்து தான் அவங்க அப்ரூவல் வாங்கியிருக்கிறாங்க. ஏதாவது நிர்பந்தம் சொல்லி இதுக்கு இந்த காரணம் சொல்லி இது இல்லை, இந்த பொருள் இல்லை, இது இல்லை, அது இல்லைன்னு சொல்லி அலைக்கழிக்கப்பட்டு மத்திய அரசு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, எல்லா இடத்துலையும் ஷோரூம்லலாம் வந்து இந்த பொல்யூஷன் கண்ட்ரோலில் போட வைங்க, மிஷினை வைங்க அப்படின்னு சொல்லி அவங்க அழுத்தம் கொடுத்து நிறைய படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, குறுகிய வட்டத்துக்குள்ளே செஞ்சு இதை பழைய இருந்த அதிகாரிங்க தான் செய்கிறாங்க இந்த வேலையெல்லாம். இதை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு நாங்கள் வந்து அமைச்சர் கிட்ட சொல்லி, பழைய அதிகாரி தான் இருக்கிறாங்க. இப்போ போக்குவரத்தில் கூடுதல் துணை ஆணையாளர் அவர் இருக்கார். எல்லாருமே டிடிசி, டெப்யூட்டி டிரான்ஸ்போர்ட் கமிஷனர், எல்லாமே அவங்க பழைய ஆளுங்க தான். யாருமே புதுசாக மாற்றப்படலை. அவங்க ஏமாத்துறாங்கன்னு தான் நினைக்கணும். அவங்க சொல்கிறாங்களா சொல்லையான்னு நமக்கு தெரியல.
ஆனால் அவங்க வந்து உள்கட்டமைப்பை அப்படியே வச்சு இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. போன அரசுலையும் முன்னே அந்த அதிமுக அரசுலையும் சரி, திமுக அரசுலையும் சரி, என்ன நடந்ததோ அதே தான் இந்த அரசுலையும் நடக்குது. அதை மாற்ற சொல்லி தான் நாங்கள் வந்து அண்ணா இந்த மாதிரிலாம் இருக்குங்கண்ணா அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து அவருக்கு 10 நிமிஷம் பேசினாரு. அதன் அடிப்படையில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு.